ஹலோ गाइस, நான் உங்க மாதிரி தப்பு இருந்தா சாரி. சோ இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறோம்னா, நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. சோ என்ன ஸ்டாக் ப்ரோ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கப்பி ஸ்டாக் வந்திருக்கு. சோ கப்பீஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் நமக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சோ யாராருன்னு பாத்தீங்கன்னா ஜேகே ஃபிஷ் ஃபார்ம். சோ ஜேகே ஃபிஷ் ஃபார்ம்ல இருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ இவர் எல்லாமே குவாலிட்டியா சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கும் அதே மாதிரி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. சூப்பரா அனுப்புறாரா இல்ல நான் எப்படி அனுப்புறாருன்னு நம்ம பார்சல் பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். பிரிச்சு பார்த்தலாம். அதுக்குன்னே பாத்தீங்கன்னா நம்ம கத்தி வச்சிருக்கிறோம். எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவர் அனுப்பல, எனக்கு வந்து ரெகுலரா அனுப்பிட்டு இருக்கிறாரு. எடுத்தோடனே என் கண்ணில் பட்டுருச்சு. என்ன ப்ரீடிங் நெட்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓ சூப்பர்ப்பா, செம்மையா அனுப்பிச்சிருக்கிறாரு. கப்பி ப்ரீட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ப்ரீடிங் நெட் அனுப்பிச்சிருக்காரு. நமக்கு சூப்பரா இருக்குங்க. இதை அப்படியே நம்ம போய் ரவுண்ட் பண்ணி அப்படியே நம்ம கப்பி ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தர்மாக்கோல்லாம் வச்சிருக்காருங்க, நல்லா தான் வச்சிருக்காரு. எப்பவுமே பேக்கிங் பண்ணும்போது தர்மாக்கோல் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் வெயில் டைம்ல இது வைக்கிறது பெட்டர். ஏன்னா இதை தாண்டி ஹீட்டு போயிட்டு நம்ம ஃபிஷ் அனுப்புறத வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால இது வைக்கலாம். கோய் கப்பி அனுப்பியிருக்கிறாருங்க. ஸோ கோய் கப்பி வந்து நல்லா இருக்குங்க. சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பசங்களுக்கு நம்ம இதை அமிச்சோம் அப்படின்னா சண்டைக்கே வருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல குவாலிட்டி அனுப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அனுப்புனதுல குவாலிட்டி அனுப்பிச்சிருக்காருங்க. அதில் எந்த குறையும் வைக்கல. மனுஷன் சூப்பராக தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்பினோ ஒயிட். ஸோ அல்பினோ ஒயிட் ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. ஸோ ஸ்டாக் வந்த உடனே அனுப்பிடுறேன் ப்ரோ, டக்குன்னு நீங்கள் மட்டும் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்லா இருக்குங்க. இது கிளாஸ் டேங்கில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லோ கலர்ல தெரியுது. அண்ட் ஃபைனலி நம்ம கேட்டுட்டே இருந்த வெரைட்டி வந்துருச்சுங்க. ஸோ ஆல்பினோ ஃபுல் ஒயிட். இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா அழகா தெரியுதா அப்படின்னு தெரியல. நான் கிளாஸ் டேங்க்ல போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லை நம்ம தொட்டியில போட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்குங்க, சூப்பரா அனுப்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன் இதை. ஸோ நீங்களும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இவரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம எல்லாமே டெய்லாம் செம்மையா இருக்குங்க. இங்கே பாத்தீங்கன்னா எடுக்க வந்துகிட்டே இருக்கா. அப்படி என்ன அமைச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவும் கோய் கப்பி தாங்க. ஸோ கோய் கப்பி இதுவுமே நல்லா இருக்கு. சைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கேமரால உழுவுற மாதிரி காட்டலாம்னு பாக்குறேன். தெரியலன்னா விட்டுருவாங்க. நமக்கு வந்து பார்சல் இன்னொருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் அண்ட் கமலேஷ் அண்ட் முகேஷ். ஸோ 3 பசங்க சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க. கேட்டிருந்தா நல்லா அனுப்பியிருக்காங்க. அண்ட் பார்சல் பேக்கிங் அண்ட் சூப்பர். அண்ட் உள்ள ஓபன் பண்ணா எப்படி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பார்க்கலாங்க. அப்படியே பரவாயில்லங்க. நியூஸ் பேப்பர்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லயும் செய்தி படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது நேத்து டேட்ல அனுப்பியிருக்காரு பாருங்க. அதுதான் இது ஹைலைட்டு. நியூஸ் பேப்பர் நேத்து டேட்ல இருக்கிறதே எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு தாத்தா 2 பேப்பர் தான் வாங்கினாராமா. ஆனா அந்த பேப்பரையும் இவருங்க எடுத்து அப்படியே வச்சு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு தாத்தா பேப்பரை காணணும்னு தேட போறாரு. நல்லா அனுப்பிச்சிருக்கீங்க. அடுத்த வாட்டி அனுப்பும்போது நேற்று இது பேப்பர் அனுப்பாம பழைய இரும்பு கடையில பேப்பர் இருக்கும், அதை எடுத்து தயவு செஞ்சு அனுப்புங்க. எடுக்கிறதுக்கு பேப்பரே வந்துட்டே இருக்குது. ஃபுல்லா கேப்சர் பண்ணுங்க. வாவ், செம்மையா இருக்குங்க. சூப்பரா அனுப்பிச்சிருக்காங்கல்ல. இங்க பாரு, இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியலங்க நிஜமா. உங்களுக்கு இது என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பாண்டா அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் இயர் பார்த்தா செம்மையா இருக்குங்க. ஸோ லைனேஜ் செம்மையா எடுத்திருக்காங்க. ஓன் பிரீடுன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. உண்மையிலுமே ரியலி ஹாப்பி. சூப்பர்ப்பா, செம்மையா பண்ணிருக்கீங்க. ஆசம். மாஸ்க் காட்டிட்டீங்க இந்த ஒரு பார்சல்லையே. அடுத்தது என்ன அனுப்பிச்சிருக்கீங்க? அடுத்து பாத்தீங்கன்னா சீத்ரோ கோய். ஸோ கோயில பாத்தீங்கன்னா சீத்ரோ கோய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுவுமே வாங்கியிருக்கேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு தெரியலையா.
கட் பண்ணும் அதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கலரு அண்ட் இதோட குவாலிட்டி சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. அவங்களோட ஓன் ப்ரீடுன்னு சொன்னாங்க, நான் நம்பலை. ஆனால் இது கையில் எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களோட ப்ரீடு தான் அப்படின்ட்டு. அண்ட் வந்துட்டு நல்லா ப்ரீடிங் சைஸில் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரீடிங் சைஸு பெருசாக தரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன். ஸோ ப்ரீடிங் சைஸு வர வர குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லைனா வரல ஸ்ட்ரெஸ்ஸில் இறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில சந்தேகம்லாம் இருந்தது. மேக்ஸிமம் நானே பேக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் தான் அனுப்புவேன். ஸோ ஏன்னா போனப்போ இறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் இருக்காது, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. அதனால் யோசிச்சுட்டே இருப்பேன். பட் பரவாயில்ல, சூப்பராக அனுப்பியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் சீத்திர கோழி தாங்க. ஸோ இதுலேயே கொஞ்சம் ஃபீமேல்ஸ் மட்டும் 4 நாளாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ யார் பேக் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருப்பாங்க. டபுள் கவர் போட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு டேப்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்துட்டு போய் அந்த கேப்பில் அந்த மொக்குன்னு சொல்லுவாங்க, அதில் போய் வந்து ஃபிஷ்ஷு மாட்டி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காதுங்க. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நானே சில டைம் ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த டேப்லாம் போடாமல் அப்படியே தான் சுற்றி சுற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி டேப்பு போடுங்க ப்ரோ, டேப்பு போட்டிங்கன்னா அந்த இடுக்கில் போய் ஃபிஷ்ஷு மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சில பேர் ஒன்று சொல்ல தான் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ உண்மையிலுமே கற்றுக் கொடுத்த அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதே இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் சூப்பராக அனுப்பியிருக்காங்க. பேக்கிங்லாம் நான் குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு என்னோடவே நல்லாவே பண்ணுறாங்க உண்மையிலுமே. அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம ஒரு வெரைட்டி என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து பாண்டான்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட்டை பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல. நம்ம கிளாஸ் டேங்கில் போட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நல்ல பெரிய சைஸ் கொடுத்துருக்குறாருங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கோயிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோய் அனுப்பியிருக்காங்க. கோயோட மேல் அனுப்பியிருக்காங்க. மேல் சின்னதாக இருந்தாலும் ஃபீமேல் நல்லா பெருசாகவே அனுப்பியிருக்கிறாரு. ஸோ ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு அதுதான் இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேலும் பெருசாக இருக்கணும், ஃபீமேலும் பெருசாக இருக்கணும் அப்படின்னா சில டைம்லாம் இறந்துடும். நானே சில டைம் மேல் ஃபீமேல் பெருசாக கொடுங்கன்னு கேட்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் இறந்துடும். அது எனக்கும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. என்னப்பா இப்படி பண்ணிடுச்சு, ஒருவேளை தண்ணி சரியில்லையா இல்லை போட்ட ஃபுட்டு சரியில்லையா அப்படின்னு புலம்பிகிட்டே கிடப்பேன். ஆனால் உண்மையாலுமே நல்லா கரெக்டான ஒரு லெவலில் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இனிமேல் வாங்கணும்னா இவரை கான்டெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நல்லாவே அனுப்பியிருக்காரு. அந்த பேக்கிங்கும் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்து செய்யணும். அப்போ தான் அவங்க இன்னும் பெட்டராக செய்வாங்க. ஆனால் அவங்ககிட்ட தப்பு ஏதோ நானே பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை சுட்டி காட்டணும். இல்லை இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையிலுமே அவங்களெலாம் நான் வரவே இருக்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை வந்து சுட்டி காட்டணும். ஏன்னா அப்போ தானே திருத்த முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட மேல் தாங்க. ஒரு 4 நாள் ஃபீமேல் கொடுத்துருந்தாங்க கோயில, அதே மாதிரி 4 நாள் மேல் வந்து 2 பேக்கிங்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பெரிய பேக்கிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேண்டாவோட ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நல்லா பெருசாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம அனுப்புறதும் சேம் இதே குவாலிட்டி அப்படியே கூட அவங்களுக்கு அனுப்பலாம். ஏன்னா அப்போ நான் சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி நம்ம பசங்க என்கிட்ட ஆர்டர் போகிறவங்களுக்கு எல்லாமே இதே சேம் பீஸ் அப்படியே நம்ம அனுப்பிச்சுட்டோம், அவங்களும் சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலி லப்பர் பேண்ட்லாம் போட்டிருக்காங்க. எதனால எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். இதில் எனக்கு ஒன்றுமே தெரியலையே. எல்லோ கலர்னு நினைக்கிறேன், பிரித்து பார்த்துடலாம். டேப்புக்கே 300 ரூபா செலவு பண்ணியிருப்பார் போல். மாடி ப்ரோவுக்கு அனுப்புகிறவங்க எல்லாருமே இவ்வளோ ஜென்யூனாக இருக்கும்போது உண்மையிலுமே நானும் ஜென்யூனாக இருக்கணும். இது வரைக்கும் இருந்திருக்கேன், இதுக்கு மேலேயும் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் இதே சொல்லிட்டு இருந்தோன்னா கற்பூரம் அடித்து சக்தி வேணுங்க, அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ என்னால் முடிஞ்சது. விழுந்துருச்சா, சரி ஒரு எடுத்துக்கலாம். போட்டு எதிர்பார்க்கவே இல்லை. வாவ், வேற லெவல். பார்த்தீங்களா எல்லோ கலர் தெரியுதா? கேமராவில் தெரியுதா?